வியூவர்ஸ், இன்றைக்கு எங்கட 37வது எக்ஸசைஸ். இதில் வந்து ஷுட்ன்றது எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம்னு பார்ப்போம். ஆல்ரெடி உங்களுக்கு வேண்டும் என்று முடிகிற சொற்களில் want to, need to ரெண்டும் சொல்லி தந்திருக்கிறேன். இன்றைக்கு ஷுட்டை பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லி. முதலாவது ஷுட் எங்கே நாங்கள் பயன்படுத்துவோம்னு சொன்னால், ஏதோ ஒரு விஷயம் இப்படி நடந்திருக்கும் அல்லது நடக்க வேண்டி இருக்கிறது அப்படின்ற சந்தர்ப்பங்களில் நாங்கள் ஷுட்டை பயன்படுத்துவோம். உதாரணமாக, ரகு ஷுட் பி ஹியர் பை 2 PM என்றால் ரகு வந்து 2 மணிக்கு வாரதா சொல்லியிருந்தார் ஆல்ரெடி. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒருத்தர்கிட்ட, ரகு இப்போ 2 மணிக்கு இங்கே இருக்க வேண்டும், மதியம் 2 மணிக்கு ரகு இங்கே இருக்க வேண்டும். அதாவது ஒரு விஷயம் இப்போ நடந்திருக்க வேண்டும் என்ற மாதிரியான விஷயங்கள். அடுத்தது, he should be bringing his wife with him. அவர் மனைவியையும் உடன் அழைத்து வர வேண்டும். அதாவது இப்படி நடக்க வேண்டிய சந்தர்ப்பம் இருக்கிற விஷயம் இப்போ நடந்திருக்கும் என்று சொல்கிறோம், அல்லது நடக்க வேண்டும் என்று சொல்கிற இடத்துல நாங்கள் ஷுட்டை பயன்படுத்துவோம். வேறு எங்கெல்லாம் பயன்படுத்தலாம்? உதாரணத்துக்கு, ஒரு மீட்டிங் 5 மணிக்கு நடக்க முடியாண்டா 5 மணிக்கு மீட்டிங் நடக்க வேண்டும், பார்வையாளர்கள் நேரத்துக்கு வர வேண்டும், அப்படி ஏதாவது விஷயம் நடக்கக்கூடியதுன்ற மாதிரி வர இடங்களில் ஷுட் நாங்கள் பயன்படுத்தலாம். அடுத்தது வந்து, ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு செய்ய வேண்டி இருக்கிறது, நான் இதை செய்ய வேண்டும்னு சொல்லும்போது, தமிழில் பேச்சு வழக்கில் எனக்கு ஏதாவது செய்ய வேண்டும், நான் போக வேண்டும், வர வேண்டும், நம்ம நார்மலாக தமிழில் என்ன கதைக்கிறோமோ அதுக்குரிய மீனிங் வந்து ஷுட்டில் தான் வரும். அதே நேரம் இந்த ஷுட்டை நீங்கள் ஒருத்தருக்கு நீ கட்டாயம் நீ இப்படி செய்ய வேண்டும், கட்டாயம்ன்றதை விட இப்படி செய்கிறது நல்லம் அல்லது இப்படி செய்கிறது நல்லம்னு நான் நினைக்கிறேன், எங்களோட ஒப்பீனியன் இப்படி செய்கிறது நல்லம், இப்படி அதாவது எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து நம்மளோட ஐடியாவை நம்ம சொல்லும்போது ஷுட்டை பயன்படுத்தலாம். இப்போ உதாரணம் பாருங்கள், யூ ஷுட் ஸ்டாப் ஈட்டிங் ஃபாஸ்ட் ஃபுட். நீ ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுவதை நிறுத்த வேண்டும். யூ ஷுட் கோ ஃபார் வாக்ஸ் மோர் ஆஃபன். நீ அடிக்கடி நடைப்பயிற்சிக்கு போக வேண்டும். வி ஷுட் கோ டு த பார்க் டுமாரோ. நாங்கள் நாளைக்கு பார்க்குக்கு போக வேண்டும். ஹீ ஷுட் கோ டு த ஃபார்மசி ஃபஸ்ட் திங் இன் த மார்னிங். நாளை காலையிலேயே முதல் விஷயமாக அவன் வந்து ஃபார்மசிக்கு போக வேண்டும். இது வந்து ஏதோ ஒரு விஷயத்தை செய்ய வேண்டி இருக்கிறதுண்டோ அல்லது நீங்கள் இப்படி செய்யுங்கண்டோ அல்லது நாளைக்கு நாங்கள் இப்படி செய்ய வேண்டி இருக்கிறதுன்றதோ அப்படியான ஒரு ஒப்ளிகேஷன் அல்லது ஒரு ரெக்கமெண்டேஷன் அல்லது ஒரு ஒப்பீனியன், நீங்கள் இப்படி செய்கிறது நல்லம் அப்படின்ற மாதிரி இடங்களில் சொல்கிறது வந்து இந்த ஷுட்டை பயன்படுத்தலாம். அடுத்தது, ஏதாவது கேள்வி கேட்கும்போது இப்படி செய்யலாமா என்று கேட்குற சந்தர்ப்பங்களில் இந்த ஷுட்டை பயன்படுத்தி கேள்வியாக்கலாம். எப்படி கேள்விகளை உருவாக்குறதுன்னு நான் உங்களுக்கு முதலில் படிப்பிச்சிருக்கிறேன். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க போய் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த மாடல் வேர்ப்ஸையோ அல்லது அக்சஸரி வேர்ப்ஸையோ, ஆமிஸா அல்லது வில், இந்த ஷுட் மஸ்ட், இந்த வேர்ட்ஸ் எல்லாமே நாங்கள் பேர்ச்சொல்லுக்கு முன்னுக்கு மாற்றினோம்னா கேள்வியாக மாறும். அப்போ இது கேள்வியாக வர முதல் எப்படி இருந்திருக்குமெண்டா வி ஷுட்ன்னு ஸ்டார்ட் பண்ணும். கேள்வியாக மாறும்போது ஷுட்ன்றது அந்த பேர்ச்சொல்லுக்கு முன்னுக்கு வரும்போது, இந்த உதாரணத்தை பாருங்கள், ஷுட் வி டேர்ன் லெஃப்ட் அட் தி ஸ்ட்ரீட். நாங்கள் இந்த தெருவில் இடதுபுறம் திரும்ப வேண்டுமா? நீங்கள் அப்போ ஒரு தெரியாத இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறீங்க, அப்போ ஒரு ஆட்ட கேட்குறீங்க, நாங்கள் இந்த தெருவில் திரும்ப வேண்டுமா? அல்லது ஃபோனில் நீங்கள் அவர்கிட்ட கேட்டுக்கொண்டு வாரீங்க, நான் இந்த வழியால் வாரேன், இதை தாண்டிட்டேன், என்ன செய்கிறது, நான் இந்த இங்கே இடதுபுறம் திரும்ப வேண்டுமா அப்படின்னு கேட்குற இடங்களில் இந்த ஷுட்டை கேட்பீங்க. அடுத்தது, ஒரு விஷயம் நடக்க வேண்டிய விஷயம் இன்னும் நடக்கலை, இப்போ இது இப்போ நடக்க வேண்டாமா அப்படின்னு கேட்குற இடங்களில் வந்து ஷுட்டுன்னு நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அதாவது இதில் நெகட்டிவ் வடிவத்தை யூஸ் பண்ணுவோம். நெகட்டிவுக்கு ஷுட்டுக்கு பக்கத்தில் நொட்டை சேர்த்தா போதும். ஸோ உதாரணம் பாருங்கள், ஷுடன் யூ பி கெட்டிங் ரெடி ஃபார் ஒர்க். நீ இப்போ வேலைக்கு தயாராகி கொண்டிருக்க வேண்டாமா? நீ எக்ஸாமுக்கு இப்போ படிக்க வேண்டாமா? நாளைக்கு நான் ஊருக்கு போகிறதுக்கு இப்போ இந்த பேக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ண வேண்டாமா? ஏதோ ஒரு விஷயத்தை இப்போதைக்கு செய்ய வேண்டாமா? செய்ய வேண்டிய வேலையை இன்னும் செய்யாமல் இருக்கிறியே, நீ இப்போ செய்ய வேண்டாமா என்று கேட்குற இடங்களில் தான்
இந்த ஷுட்டுன்னு நாங்கள் பெரும்பாலும் யூஸ் பண்ணுவோம் இது கேள்வியாக கேட்கும்போது. அடுத்தது இன்னொரு டைப் இருக்குது வந்து, அதாவது ஒரு பெஸ்ட்டானது அல்லது ஒரு ஐடியலான்னு சொன்னால் எப்படி இருக்கிறது நல்லமோ அல்லது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று இருக்கிற இடங்களில் அதுதான் ஐடியலான்னு சொல்லுவோம். அப்போ ஐடியலாக எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கிற இடங்களை பயன்படுத்துகிற இடத்துல இந்த ஷுட்டை நாங்கள் பயன்படுத்துவோம். உதாரணம் பாருங்கள், தேர் ஷுட் பி மோர் பப்ளிக் ஹாஸ்பிட்டல்ஸ். பப்ளிக் ஹாஸ்பிட்டல் பொது மருத்துவமனைகள் வந்து அதிகமாக இருக்க வேண்டும். அது வந்து ஐடியல் மீன் உள்ளதுலேயே சிறப்பானது. இப்போ குறையத்தான் இருக்கிறது, நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருந்தால் நல்லம். ஸோ எங்களுடைய ஒப்பீனியன், அதே நேரம் அது ஒரு ஐடியல். அடுத்தது, தே ஷுட் ரெடியூஸ் த ப்ரைஸ் ஆஃப் பெட்ரோல். அவர்கள் பெட்ரோலின் விலையை அவர்கள் குறைக்க வேண்டும். இது ரெண்டும் ஒப்பீனியன், அதாவது மிக பெஸ்ட் திங் டு டூ, அதாவது செய்ய வேண்டியதிலே மிக சிறப்பானது. அவர்கள் பெட்ரோல் விலையை குறைக்க வேண்டும். இட்ஸ் ஸோ எக்ஸ்பென்சிவ், இது சரியான விலை உயர்வாக இருக்கிறது. ஸோ அவர்கள் பெட்ரோல் விலையை குறைக்க வேண்டும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஐடியல், எது சிறப்பாக இருக்க வேண்டுமோ அது ஐடியல். இது வந்து அவர்கள் செய்யக்கூடிய சிறப்பான ஒரு விஷயம், அல்லது மிகச்சிறந்த விடயம் வந்து இது. அவர்கள் பெட்ரோல் விலையை குறைக்க வேண்டும் என்றது. ஸோ 4 விதமான டைப்பில் இந்த ஷுட்டை நாங்கள் பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க, இல்லாட்டி நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் புதுசாக வந்தவங்க எங்கள்கிட்ட பழைய வீடியோஸ்குள்ளே பார்த்துக்கொள்ளுங்க. அதுலேயும் எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ, பாய்.